அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். அதாவது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை முன்வைத்து இப்போ பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தோட அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை மீட்க போகிறார்களாம். தமிழகம் இப்போ எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது மக்களை காக்க போகிறார்களாம். கடந்த 10 ஆண்டு காலமாக இதே அதிமுக ஆட்சி தான் இந்த தமிழகத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏன் இவர்கள் ஆட்சி நன்றாக இல்லாத காரணத்தினால்தானே இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தது ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கும்போது ஏன் மக்களை இவர்கள் இப்போ காக்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, ஏன் கடந்த 10 ஆண்டுகளில் இவங்க மக்களை சரிவர காக்கவில்லையா? எதனால் ஆட்சி மாற்றம் வருது? தமிழகத்தை மீட்போம். இப்போ தமிழகத்தை மீட்கிறதுனா என்ன? இப்போ தமிழகம் ஏதாவது ஒரு சீரழிந்து போயிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தமிழகத்தை மீட்கலாம். அப்படி தமிழகம் சீரழிந்து போயிட்டு இருக்குதுன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி குறை சொல்கிற அளவுக்கு இருக்குது. இவங்க இதை முன்வைத்து தான் இதை தமிழகத்தை மீட்போம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அகல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. மிகவும் சில விஷயங்களை சொல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாடு ரொம்ப சீரழிந்து போகிறது. இது மாதிரி ஒரு சம்பவமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க சொல்லக்கூடிய இந்த தமிழகத்தை மீட்போங்கிறது வரும். அப்படி இதில் ஏதாச்சும் ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஒன்று, தமிழ்நாடு அகல பாதாளத்துக்கு போகணும். தமிழ்நாடு வருவாயிலையும் சரி, மக்கள் நலனையும் சரி, அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்லதுமே நடக்காத பட்சத்தில் தான் இவர்கள் சொல்வது மெய்யாகும். அப்படி இவர்கள் சொல்வது மெய் என்றால் ஏற்கனவே கூறிய அனைத்து நிகழ்வுகளும் நடந்திருக்கணும். அப்படி அனைத்து நிகழ்வுகளும் நடக்கலைன்னா இவங்க சொல்கிறது பொய்யா இருக்கணும். இந்த 2 விஷயத்துக்கும் இப்போ உள்ள முதல்வர் ஏன்னா தான் செய்யக்கூடிய ஆட்சியை பற்றி ஒருத்தர் விமர்சனம், அதாவது தமிழகத்தை மீட்போம்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க சரியில்லைங்கிறத தான் இவர் சொல்ல வருகிறார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இந்த வார்த்தையை கூறியது பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். இதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரசியலை சார்ந்து தான் மக்கள் பிரதிநிதித்துவம் படுத்துவது வெளியில் வருகிறது. அதாவது ஒரு மக்களுக்கு என்ன தேவை அதை ஒரு இடத்துல அதை சொல்லி அவங்களோட உரிமையை கொண்டு வர்றதுக்கு இந்த அரசியலுங்கிற ஒரு காரணி தேவைப்படுகிறது. அப்போ இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா நீதி, நியாயம் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அங்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நல்லவைகள் நடக்கும். அதாவது மக்களுக்கு நல்லதே நடக்கும். அப்படி இல்லைன்னா அநியாயம்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மக்களும் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார்கள். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும். இந்த அறத்தின்பால் எந்த அரசியல்வாதிகளாவது எந்த அரசியல் கட்சிகளாவது நடந்து கொண்டு இருக்கிறார்களா? ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு அரசியல் தான் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர, அதாவது நாகப்பட்டினத்தில் நடந்த தாவக மீட்டிங்லையும் சிலர் மயங்கி விழுந்து அவர்களை அழைத்து செல்வதும் அவர்களை தூக்கிச் செல்வதும் உள்ள காணொளிகள் இப்போ இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 நாட்களாகவே இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பிட்டுருக்காங்க. ஏன் இந்த செய்தியை இன்றைக்கு பரப்புபவர்கள் அன்றே அதை வெளியிட்டு இருந்தால் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு, இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறது யாருக்கிட்ட இருக்கணும்? ஒன்று, ஊடகங்கள்கிட்ட இருக்கணும் கண்டிப்பாக. இந்த செய்தியை இன்னைக்கு வெளிக்கொண்டு வருகின்ற இந்த ஊடகங்கள் அன்றே இதை கண்டித்திருந்தால் இங்கு இது போன்ற ஒரு அசம்பாவிதமும் இது போன்ற ஒரு பரப்புரையும் நடந்திருக்கிறது. இதற்கு காவல்துறையும் அனுமதி வழங்கியிருக்க மாட்டார்கள். ஏன் அன்னைக்கு இந்த விஷயம் மூடி மறைக்கணுங்கிற அவசியம் என்ன? அப்போ அன்னைக்கு நியூஸ் யாருக்காக கொடுத்தீங்க? இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் பாருங்கள், இது மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. இது ஏற்கனவே இங்கேயே நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இப்போவும் பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களில் ஒரு சில செய்திகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க, ஏன் இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி
முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இது போன்ற பெரிய அசம்பாவிதம் நடந்தால் மட்டும்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? அரசியல் பண்ணலாம், ஆனால் ஒரு உயிரை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. ஒரு உயிர் பலி நடந்தால்தான் நான் அந்த இடத்துக்கு வருவேன், ஒரு உயிர் பலி நடந்தால்தான் நான் ஒரு சட்டத்தை இயற்றுவேன், ஒரு உயிர் பலி நடந்தால்தான் மக்களுக்கு, அதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு திசை திருப்ப முடியும். இது போன்ற விஷயங்களை ஏன் முன்னெடுத்து பண்ணுறீங்க? இன்றைக்கி எல்லோருமே காமராஜர் ஆட்சியை தர்றேன், காமராஜர் ஆட்சியை தர்றேன்னு சொல்கிறாங்க. அப்படி இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை தர்றீங்கன்னா ஒரு நல்ல முதல்வர், அவரை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டிய அவசியம் என்ன? அவரை ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்கி விட்டு அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அவர் ஆட்சியை மீண்டும் தருவேன் என்று கூறுவது காரணம் பல சம்பவங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த அரசியல் சார்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள். இந்த தாவக்க மீட்டிங், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மகாமகக்குளம், இதில் இருந்து சில வருடங்கள், பல வருடங்கள் முன்னாடி போனீங்கன்னா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் பகுதிக்குட்பட்ட கீழ் வெண்மணிங்கிற ஒரு கிராமம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி இன மக்களை, வேளாண் தொழில் செய்தவர்களை ஊதியம் பத்தலை உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்ட ஒரு கேள்வி, அந்த காரணத்துக்காக அவர்களை சுட்டார்கள். வரலாறு. அதிலிருந்து தப்பித்து மீண்டவர்களையும் அவர்கள் ஓடி ஒளிந்த ஒரு வீட்டு குடிசையும் கொளுத்தி விட்டார்கள். கிட்டத்தட்ட 41 பேர், இதில் 5 குழந்தைகள். அன்னைக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சம்பவத்துக்கு அப்போ என்ன தீர்ப்பு வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது யாருக்காச்சும் வேணும்னா அவங்களுக்கு சாதகமாகவும், வேணாம்னா அவங்கள அடியோடு அழிக்கிறதும் வரலாறு. இப்போ இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாடல், இந்த பாடல் பாடினதுக்கு அப்புறம் தான் பல சம்பவங்கள் அங்கே வருது. இந்த 10 ரூபா பாடலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை ஏற்கனவே தற்போதைய முதல்வர் அவர்கள் செய்த ஊழல்களை அடுக்கியிருக்கிறார். ஆனால் அதே முதல்வர் தற்சமயம் அவர் கைது செய்து சென்ற பிறகு அவரை மீளா மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறார் என்று பேசியிருக்கிறார். இது ஒரு விஷயம் பார்த்தாதா? இன்னமும் மக்கள் முட்டாளாக இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு பல நிகழ்வுகள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு திராவிட இயக்கங்களை தவிர வேறொருவர் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர் நல்லவரா கெட்டவரா ஒரு வாய்ப்பு. அரசியல் அவங்க என்ன அவங்களோட ஸ்டாண்டை எடுத்து வைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறத, அவங்களோட நிலைப்பாடை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் அரசியலிருந்து கொண்டு அழிக்கணும்னு முடிவு பண்ணுறது மிகப்பெரிய தவறு. நான் எந்த செய்திகளையும் நானாக சொல்லலை, இது எல்லாமே இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரங்கேறிய சம்பவங்கள் எல்லாம் தேடி பாருங்கள். கரூரில் நடந்தது மன்னிக்க முடியாத துயர சம்பவம். இந்த துயர சம்பவத்திற்கு தாவேக்க தலைக்குனிவு ஏற்பட வேண்டும். ஆனால் அதை வச்சு அடுத்தவர்கள் அரசியல் செய்வது மிகப்பெரிய தவறு.